படம் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது என் படம் சொல்லிட்டு அது என்னோட நின்றுடும். அது உங்கள் படமாகும் போதுதான் எனக்கு வெற்றி. ஆக என் படம் என்று வெற்றி பெற்ற படத்தை கூட யாரும் சொல்ல முடியாது. எங்கள் படம், அது உங்களையும் சேர்த்துத்தான். அது கடைநிலை ஊழியன் ஒரு போக்கஸ் புல்லர் விட்டான்னா, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சரியா கத்துக் கொடுக்கலன்னா, இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம நானே பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுங்கிறதுக்கு பேர் உதாரணம். என்ன பல விஷயங்களுக்கு உதாரணம் சொன்னார்கள். பெரும் ஆசான்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள். படிக்காத மேதை என்றெல்லாம் என்னை பாராட்டினார்கள். படிக்காமல் மேதையாவது இருக்கட்டும், படிக்காமல் மேடையே ஏற முடியாது. டயலாகையாவது படிக்கணும்ல. அப்படியே எனக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்த மேதைகளின் பட்டியலை நான் உங்களுக்கு சொன்னால் நான் எவ்வளவு படிக்காதவன் என்பது உங்களுக்கு புரியும். எனக்கு யூகேஜியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் 3 பேர். கலைஞர், கண்ணதாசன். அந்த உச்சரிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். போதுமா என் வாத்தியார் பட்டியல்? அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு. அதனால ஸ்போர்ட்ஸ் மேனையும் அப்படித்தான் மதிக்கணும். நீங்க படிக்கல, ஸ்போர்ட்ஸ் மாத்திரம் நல்லா பண்றாருன்னு அப்படி நினைக்காதீங்க. முகமது அலி ஒரு பாக்ஸர், குத்துச்சண்டை வீரர், அவ்வளவுதானே இல்ல. யுஎஸ் அரசியலில் ஒரு முக்கியமான குரல் முகமது அலி. வெள்ளை மாளிகைக்கு சவால் விட்ட ஒரு அழகன், கருப்பு அழகன் அந்த முகமது அலி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் வெள்ளையர்கள் திக்குமுக்காடிய தொலைக்காட்சி பேட்டிகளை எல்லாம் நீங்கள் இன்றும் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பலம் உண்டு. இந்த உலகத்தை மாற்றும் வல்லமை விளையாட்டுக்கு இருக்கிறது. உத்வேகம் அளிக்கவும் மக்களை ஒன்று திரட்டவும் இது பயன்படும். எப்படி சினிமா பயன்படுகிறதோ, சினிமா தியேட்டரில் தான் முதலில் ஜாதி ஒழிந்ததாக நான் நம்புகிறேன். அது வீதிக்கும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது என் வாழ்நாளில் வர வேண்டும் என்பது என் கடமை.